வணக்கம் நண்பர்களே. இதுவரை இந்த இதுவரை இந்த கோர்ஸில் நம்ம பார்த்தது ப்ரொஃபஷனல் இமெயில்னா என்ன, இமெயில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், சப்ஜெக்ட் லைனை எப்படி எழுதணும், டு சிசி பிசிசி, ரிப்ளை ஆல் ஃபார்வர்ட், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம போகிற லெசன் வந்து நாம எழுத போகிற இமெயிலோட பர்சனாலிட்டி பற்றி. ஒரு இமெயிலை படித்த உடனே இந்த பர்டிகுலர் இன்ஜினியரோ டிசைனரோ இல்லை மேனேஜரோ ஹீஸ் அ ப்ரொஃபஷனல் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை இந்த இன்ஜினியர் வந்து இன்னும் கார்ப்பரேட் கம்யூனிகேஷனை கற்றுக்கணும் அப்படின்றதுக்கோ மொதல் 2 லைன்ஸ்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அந்த முதல் இம்ப்ரெஷனை உருவாக்குறது க்ரீட்டிங், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், அப்புறமா க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது இமெயில் டோன். இந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எழுதுகிற இமெயில்ஸ் எல்லாமே கார்ப்பரேட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மேட்டர்ஸ். ஒரு கிளைண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உட்கார்றதுக்கு முன்னாடியோ இல்லை பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக க்ரீட் பண்ணுவோம், ரெஸ்பெக்டிவாக நடந்துப்போம். அதே தான் மெயில்லையும் இருக்கணும். இது கிளைண்ட் மட்டும் இல்லை, எவ்ரி பர்சன். உங்களோட ஜூனியராக இருந்தாலுமே ஓகேவா, இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற டீமாக இருந்தாலுமே ப்ரொஃபஷ்னலாக ரெஸ்பெக்டோட மெயில் எழுதணும். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷ்னல் பர்சனாலிட்டியை அது டிஸ்ப்ளே பண்ணுற ஒரு இடம். ஓகேங்களா? சரி. ஒரு நல்ல க்ரீட்டிங் அது வந்து அடுத்தவங்களோட உங்களை பற்றின வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னல் க்ரீட்டிங்ன்றது இமெயிலோட ஃபர்ஸ்ட் லைன். இதில் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இப்போ இன்டர்னல் டீமுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா குட் மார்னிங் டீம், குட் ஆஃப்டர்நூன் டீம், டியர் டீம், இல்லை உங்களோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீமாக இருக்குது, இல்லை பைப்பிங் டீமுக்கு அனுப்புறீங்கன்னா டியர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம், இல்லை பைப்பிங் டீம், இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இதுவே உங்கள் பாஸாக இருக்காங்க அப்படின்னா டியர் மிஸ்டர், அவங்க நேம் போட்டுக்கலாம். டியர் மிஸ்டர் என்ன நேம் வேணாலும் போட்டுக்கலாம். குட் மார்னிங் மிஸ்டர் ப்ளஸ் உங்கள் பாஸ் நேம். ஓகேங்களா? கிளையண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாலும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? வெண்டாருக்கும் நீங்கள் வந்து டியர் வெண்டார் டீம், டியர் மிஸ்டர் அலி, இந்த மாதிரி அவங்க நேமை யூஸ் பண்ணிக்கலாம். எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹாய் பாஸ், ஹலோ டியர், ஜஸ்ட் டியர், ஹே, ஹாய் கைஸ், ஹாய் பட்டி, இந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது. கார்ப்பரேட் இமெயிலில் இல்லை ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. சரி. இது இல்லாமல் குட் மார்னிங் அனுப்பலாம், குட் ஈவினிங் அனுப்பலாம், இல்லை க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் ஜென்டலாக போட்டுக்கலாம். இல்லை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இல்லை டியர் ஜென்டில்மேன், இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ரீட்டிங்ஸ் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா மெயிலோட பர்பஸை 1 இல்லைனா 2 லைன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். மெயில் படிக்கிறவங்களுக்கு உடனே கண்டெக்ஸ்ட்டை கொடுத்துடணும். ஓகேங்களா? குட் எக்ஸாம்பிள்ஸ். ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்டு டாக்குமெண்ட் ஃபார் யுவர் ரிவ்யூ. With reference to your email dated, we have updated the data sheet. As discussed during today's meeting, the pipe routing has been updated. As per client comments, the document has been revised. So further to our discussion, we are submitting the documents by COB today. Kindly review the attached document before today. ஸோ இந்த மாதிரி கண்டெக்ஸ்ட்டை 1 or 2 லைனில் சொல்லிடணும். ஸோ ராங் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் வந்து ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் ஃபைன், இதெல்லாம் எழுதலாமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீட் யுவர் ஹெல்ப்பு, ப்ளீஸ் செக்கு, இதெல்லாம் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டாக என்னன்றதை சொல்லி பழகிடுங்க. இன்கேஸ் உங்களோட பாஸ் யாராவது வந்து நீங்கள் ரொம்ப டைரெக்டாக ஆடாக அனுப்புறீங்க அப்படின்னு எது ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஹோப் யூ ஆர் ஃபைன், ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட், அந்த மாதிரி போட்டுட்டு அனுப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டியர் ப்ராசஸ் டீம், ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்டு இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா ஷீட் ஃபார் யுவர் ரிவ்யூ அண்ட் கமெண்ட்ஸ். டியர் பைப்பிங் டீம், ப்ளீஸ் ஃபைண்ட் த ஹூக்அப் கனெக்ஷன் ஸ்கிமேட்டிக் ஃபார் யுவர் ரிவ்யூ அண்ட் கமெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு 2 லைனில் மெயிலோட அண்டர்ஸ்டாண்டிங், மெயிலோட பர்பஸ் புரிஞ்சுக்கணும். அடுத்து இமெயிலோட டோன். இந்த லெசனில் மிக முக்கியமான டாபிக் இமெயில் டோன். நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்றத விட எப்படி அதை கன்வே பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ராங் டோன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். யூ டிடன்ட் ரிப்ளை, சென்ட் இமீடியட்லி, திஸ் இஸ் யுவர் மிஸ்டேக், ஒய் ஆர் யூ டிலேயிங், டூ இட் டுடே, இந்த மாதிரி ஆர்டரிங் டோன் இல்லை அக்ரெசிவ் டோனை யாருக்கிட்டையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இது எமோஷனை கன்வே பண்ணும். ஸோ ப்ரொஃபஷ்னல் டோன். ஓகேங்களா? கைண்ட்லி ப்ரொவைட் யுவர் கமெண்ட்ஸ்.
May I request your review? Could you please update the status? We would appreciate your support. Please let us know if further clarification is required. இந்த டோன் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் as well as ப்ரொஃபஷனல். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கூகுளில் தேடினீங்கனாலே உங்களுக்கு கிளியராக கிடைச்சிரும். ஒரு பெரிய கம்பச்சித்திரம் எல்லாம் கிடையாது, தேடுங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, கோல்டன் ரூல் ஒரு முக்கியமான விஷயம். ஃபேர்மாக இருக்கணும். ஃபேர்ம்னா உறுதியாக இருக்கணும், ரூடாக இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேர்ம்னா நீங்கள் அனுப்புறது ஃபேர்மாக இருக்கணும். பட் அது ஒரு மாதிரி வந்து அது ஒரு மாதிரி எமோஷனையோ இல்லை வந்து டஃப்பாகவோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ரூடாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, ஸ்ட்ராங் இமெயில் எப்படி எழுதுறது? ஸோ ப்ரொஃபஷ்னல் அப்படின்றதுக்காக எப்போதும் சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் ரிமைண்டர் அனுப்பணும், எஸ்கலேஷன் பண்ணணும், டிலேவை ஹைலைட் பண்ணணும். ஆனால் லாங்குவேஜ் மட்டும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ராங் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் டிலேட் த டாக்குமெண்ட் அப்படி போட வேண்டாம். ஸோ பெட்டர் வேஸ். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன இங்கிலீஷில் தெரியுமோ அதை டைப் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷ்னல் அண்டு பொலைட் வே அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணால் அதுவே கிளியராக கொடுத்துரும். ஸோ த ரெக்வஸ்டட் டாக்குமெண்ட் இஸ் ஸ்டில் பெண்டிங். கைண்ட்லி ப்ரொவைட் த டாக்குமெண்ட் அட் த ஏர்லியஸ்ட் டு அவாய்ட் இம்பேக்ட் ஆன் த ப்ராஜெக்ட் ஷெட்யூல். இப்படி தான் ப்ரொஃபஷ்னலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, மெயில் முடியும் போது க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரொஃபஷ்னலாக க்ளோசிங் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ப்ரொஃபஷ்னலாக க்ளோஸ் பண்ணலாம்? தேங்க்யூ, கைண்ட் ரிகார்ட்ஸ், பெஸ்ட் ரிகார்ட்ஸ், சின்சியர்லி, இந்த மாதிரி விஷயங்களை போட்டுருங்க. எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்? பை, சி யூ, டேக் கேர், இந்த மாதிரி வந்து லைக் தேங்க்ஸ். தேங்க்ஸ்ன்றது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாத வேர்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் சிக்னேச்சரை இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. ப்ரொஃபஷனல் சிக்னேச்சரில் என்ன வரும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நேம், டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட்டு, கம்பெனி, இமெயில், ஃபோன் நம்பர், வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட அவங்க கால் பண்ணி பேசணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காமன் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து பிகினர் லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ண மாட்டாங்க. க்ரீட்டிங் இல்லாமல் மெயிலை ஸ்டார்ட் பண்ணுறது, மெயில் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதுறது, எமோஜி யூஸ் பண்ணுறது, ரெட் கலரு க்ரீன் கலர்னு ஃபேன்சி ஃபான்ஸ் யூஸ் பண்ணுறது, திஸ் இஸ் நாட் ப்ரொஃபஷனல். ஆஸ் அ மிஸ்டேக். ஓகேங்களா? இமீடியட்லி, அர்ஜென்ட் அப்படின்னு, அது ரியலாகவே அர்ஜென்ட் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா மெயிலையும் போயிட்டு ஆஸ்அப், இமீடியட்லி, அர்ஜென்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட வேல்யூ குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே சேம் கம்யூனிகேஷன் மூலமும் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ க்ரீட்டிங் ப்ரொஃபஷனலாக இருக்கா, ஓப்பனிங் கிளியராக இருக்கா, கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கா, டோன் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கா, க்ளோசிங் ப்ரொஃபஷனலாக இருக்கா. ஓகேங்களா? ஸோ இந்த 4 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் எஸ்ன்னு வந்துச்சுன்னா எஸ், உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டை ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ப்ரொஃபஷனல் கிரீட்டிங் எப்படி எழுதுறது, ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இமெயில் டோன் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறமா க்ளோசிங் எப்படி ப்ரொஃபஷனலாக முடிக்கிறது, கார்ப்பரேட் மெயிலில் அவாய்ட் பண்ண வேண்டிய ஜென்ரல் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ பீப்புள் வந்து நீங்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்றது பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி எப்பயுமே மெமரியில் தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு லேர்ன் ப்ரொஃபஷனலிசம். நானும் நிறைய இடங்களில் அன்ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணிவிட்டு அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு கற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் லெசனில் ப்ராக்டிக்கலான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஹவு டு ரைட் ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ் வித் ரியல் இபிசி எக்ஸாம்பிள்ஸ். அதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், பைப்பிங், ப்ராசஸ், வெண்டர், கிளைண்ட்டு, ப்ரொக்யூர்மெண்ட், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ஸ்கிட்டே இருக்கும். ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸை லைன் பை லைனில் அனலைஸ் பண்ணி எழுத கற்றுப்போம். அடுத்த லெசனில் கண்டிப்பாக சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அதை கமெண்ட்டில் கரெக்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது வினோத். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.